இன்றைக்கி வந்து தூதுவளை குழம்பு பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இந்த தூதுவளை கீரை வந்து மார்க்கெட்டில் 60 ரூபான்னு விற்றுருக்காங்க. 2 கட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் கத்திரிக்கோல் வச்சு தான் நம்ம எடுக்கணுமே. ஏன்னா இதில் வந்து முள் கவை மாதிரி இருக்கும், அப்படியே கையை பிடிச்சிக்கும். அதனால் நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். இந்த தூதுவளை வந்து சளி வராமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ சளி வராமல் இருக்கும். நம்மளோட உடம்புல சளியே தங்க விடாது இந்த தூதுவளை. இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிடணும். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், முள் நல்லா பயங்கரமான முள். இது நம்ம இதை வந்து பார்த்து தான் எடுக்கணும். இது பாருங்கள், ஃபுல்லாக கத்திரிக்கோல் வச்சு மாதிரி ஒரு இலையாக எடுத்துக்கிடணும். இதோட பூ வந்து வைலட் கலரில் இருக்கும், பழம் வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ இதெல்லாம் வேலி ஓரத்துலேயே இருக்கும். அந்த பொதார் புஷஸ், அதாவது பொதார் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, வேலி, அதில் வந்து இது படர்ந்து இருக்கும். முன்னெல்லாம் வேலி ஓரத்துலேயே இருக்கும், எல்லோரும் பறிச்சுப்பாங்க. இப்போ வந்து எங்கேயுமே வேலிலாம் இல்லை. அதனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் தான் விற்கிறாங்க. அந்த கீரைக்காரங்க வந்து இதெல்லாம் விற்கிறாங்க. இது முடக்கத்தான் கீரை, பிரண்டை, அதெல்லாம் விற்கிறாங்க. இது வந்து 60 ரூபான்னு கொடுத்தாங்க. சரி, மழை காலத்தில் சளி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நீண்ட சளியெல்லாம் கூட, நீண்ட நாள்பட்ட சளியெல்லாம் கூட இந்த தூதுவளை சரி பண்ணும். இதை கஷாயம் வச்சு குடிக்கலாம், தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்போ துவர்ப்போ ஒரு மாதிரி காட்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த குழம்பை தான் நான் செய்ய போகிறேன். இதை பாருங்கள், ஃபுல்லாக முள். இதை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். இதை பாருங்கள், கொடி. இது வந்து ஒரு வகையான கொடி பாருங்க. இதை வந்து நான் வந்து இது வாஷ் பண்ணும்போது கூட பார்த்து வாஷ் பண்ணணும். ஏன்னா முள் பயங்கர முள் இது. இப்போ நான் இதில் வந்து குழம்பு தான் பண்ண போகிறேன். இல்லை தொகையல் பண்ணிவிட்டு கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணலாமா, இல்லை இதையே குழம்பு பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். தொகையல் பண்ணிவிட்டு கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எப்படி கட் பண்ணான்னு இந்த பாருங்கள், நான் ஒரு கொடியிலேருந்து சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அந்த பீஸில் இருக்க இலையை மட்டும் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பாருங்கள், சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டேன், அதை இது மாதிரி கட் பண்ணி அதில் இருக்க இலைகள் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பின்னாடி ஒயிட் கலரில் பூச்சி வந்து கூடு கட்டியிருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சுத்தம் பண்ண. அந்த மற்ற கீரைங்களையும் நம்ம பார்த்து கட் பண்ணாமல் பார்த்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பிட்டாக ஒரு கிளைகளாக நம்ம இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து சுத்தமாகிடுச்சா. அடுத்தது அந்த மாதிரியே நம்ம தூதுவளையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த பாருங்கள், இப்படி தான். இப்போ இந்த இலை எல்லாமே நல்லா சுத்தமான இலை தான். இந்த மாதிரி பிட்டாக நம்ம பண்ணும்போது இலைகளையும் நம்ம பார்த்துக்கிடலாம், கைக்கும் நம்மளுக்கு முள் குத்தாமல் இருக்கும். இப்படி தான் நம்ம தூதுவளை கீரையை கட் பண்ணலாம். ரொம்ப சுலபம், முள் இருக்குன்னு நம்ம பயப்படக்கூடாது. இதை இந்த மாதிரி செய்துட்டா ஈஸி. நம்ம செய்கிற வேலைகளை நம்ம யோசித்து நல்லா பண்ணாலுமே நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, எந்த வேலையிலையும். பாருங்கள், இப்போ முள் இல்லாத பக்கமாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து தொகையில் அரைக்கணும்னா முதல்ல இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதோடு நான் புளி, காஞ்ச மிளகா, பூண்டு இவ்வளோ வச்சுப்பேன். நிறைய பேர் உளுந்தம்பருப்பு எடுத்து போட்டுப்பாங்க, கடலைப்பருப்பு எடுத்து போட்டுப்பாங்க. நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன். வெறும் புளி, பூண்டு, காஞ்ச மிளகா மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுப்பேன், புளியும் கொஞ்சம் நிறைய வச்சுப்பேன். வச்சு நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் 2 நாளைக்கு கூட இது நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. இது மாதிரி தான் நான் வந்து தூதுவளை தொகையில் செய்திருவேன். குழம்பு பண்ணோன்னா நம்ம அரைச்சி போட்டுக்கிடணும், அவ்வளோதான். அரைச்சி போட்டுக்கிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு புளி ஊற்றிக்கிடணும். குழம்புனா வெறும் கீரையை மட்டும் அரைச்சி போட்டு செய்யறதான் குழம்பு. நம்மளுக்கே ஒன்று செய்யும்போது ஒரு குழம்பு எப்படி பண்ணணுன்ட்டு நமக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம குழம்பு செய்யணும். இது வந்து எல்லாரும் வீட்டில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எல்லா செடியும் வளர்க்கும்போது இந்த மூலிகை செடியும் வளர்த்தா நல்லது. இது வந்து தோட்டம் இடம் இருக்கிறவங்க வளர்க்கலாம், இடம் இல்லாதவங்க தொட்டியில் கூட வச்சுக்கிடலாம். வேணுன்ற ஒரு நாளைக்கு 5 இலையை போட்டு கூட கஷாயம் பண்ணி குடிக்கலாம். இது
தனியான கொத்தமல்லி விதை, இது ஒரு தூதுவளை ஒரு 5 விதை 5 இலை. அடுத்தது வந்து தூதுவளை 5 இலை, தனியா, பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டு அவிச்சு கஷாயம் பண்ணி ஒரு நாளைக்கு 5 இலையும் நம்ம கஷாயம் பண்ணி குடித்தா நாள்பட்ட சளியெல்லாம் போயிடும். இதை நான் வீட்டில் வளர்க்கணுன்னு பார்க்குறேன், ஆனால் வளர மாட்டேங்குது. வீட்டிலலாம் இது வச்சா ரொம்ப மூலிகை செடி, ரொம்ப நல்லது. நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கிறத விட வீட்டிலே வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து செடி வைக்க செட் ஆக மாட்டேது. பாருங்கள், பின்னாடி ஒரு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்கு தான் பார்த்து கட் பண்ணணும். இப்போ எப்படி தொகையல் பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதனோட பயன்களையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை 17. நான் வந்து இன்றைக்கி தூதுவளை தொகையல் பண்ண போகிறேன். தூதுவளை தொகையிலும் கிள்ளி போட்ட சாம்பாரும் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன். இது வந்து 60 ரூபான்னு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. இலையெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அழகாக பூச்சிலாம் இல்லாமல் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும். வாஷ் பண்ணும்போது கையில் முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு பார்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும். நல்லா தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு வாஷ் பண்ணால் கையில் முள் குத்தாது. அப்படி கையில் முள் குத்துதுன்றவங்க ஸ்பூன் கூட வச்சு வாஷ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். 2-3 தண்ணி வாஷ் பண்ணணும். இப்போ நான் தூதுவளை கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா 3-4 தண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது, அழுவி போனதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது துவையல் எப்படி அரைக்கலான்றதை பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். முதல்ல வதக்கிக்க போகிறேன். நான் காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதோட காஞ்ச மிளகா கூட பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு தோலெலாம் உரிக்க வேணாம், அப்படியே தோலோடையே போட்டுக்கலாம். பூண்டு தோலோடு சாப்பிட்டா கூட சத்து சொல்லுவாங்க. நான் வந்து தோலோடையே பூண்டு போட்டுக்கிறேன். இன்றைக்கி கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி. நான் 17 நாளும் 17 விதமான குழம்பு பண்ணி காமிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான்வெஜ் சாப்பிடாத நாள், அதனால் நமக்கு ஒரு நாள் ஒரு குழம்பு செய்து சாப்பிடுவோன்ட்டு நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வதக்கிக்கிறேன். அப்படியே நான் வந்து கீரையையும் போட்டுக்கிறேன். தூதுவளை கீரையை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடலாம். அப்போ தான் முள் குத்தாது. எப்படி நம்ம புதினாவெல்லாம் வதக்கிட்டு செய்வோம், அந்த மாதிரி இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லாம் ஒன்றா வதக்கிக்கிட்டு இப்போ பாருங்கள், கம்மியாகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இதில் எண்ணெய் ஊற்றி தான் நான் வதக்குறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் கூடவே. புளியும் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ புளி, ஒரு எலுமிச்சம்பழமா இல்லைன்னா இதுனா நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கட்டும். இது வந்து நாள்பட்ட சளியெல்லாம் இது எடுத்துரும் தூதுவளை. இது வந்து வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கலாம். வீட்டிலே கூட நம்ம இந்த செடி வைக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. நாள்பட்ட சளியெல்லாம் எடுத்துரும் இந்த தூதுவளை கீரை. இதை வந்து குழம்பு பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு பண்ணி, இந்த பொரியல் இந்த மாதிரி தொகையல் பண்ணி குழம்பு பண்ணி எது பண்ணணும்னு சாப்பிட்லாம். கஷாயம் கூட காய்ச்சி குடிக்கலாம். இதோட 2-3 மிளகு போட்டு அவிச்சு 4-5 தூதுவளை கீரை எடுத்துக்கணும். இலையை எடுத்துட்டு மிளகு, தனியா, சீரகம்லாம் போட்டு அவிச்சு, வெத்தலைலாம் போட்டு அவிச்சு, வெத்தலை வேண்டாம், வெறும் தூதுவளை, மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு அவிச்சு கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட்டா சளியெல்லாம் பிடிக்கும், ஆனால் நாள்பட்ட சளியெல்லாம் போயிடும். சளி அதெல்லாம் போயிடும். ரொம்ப அடங்கிடுச்சு, போதும். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். நான் வந்து இதை ஆறிச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டு இதில் உப்புலாம் போட்டேன். கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். வெறும் இந்த கீரையை மட்டும் நான் அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்போம். மழுன்னு அரைச்சிக்கணும். மழன்னு
குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருவோம். நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ இந்த தொகையில் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே அதுக்குள்ள போட்டுட்டு மிளகு காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இவ்வளோதான். இப்போ இதில் தட்டி போட்டு நீங்கள் நல்லா நல்லா வதக்கி நல்லா வத்துற மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் திரிஞ்சு வரா மாதிரி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஊறுகாய் மாதிரி. நான் வந்து இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தொப்புன்னு போடக்கூடாது, மொத்தமாக பொறுமையாக போடணும். எண்ணெயில் போடுற ஐட்டம்ஸ் எதுனாலும் அப்படியே அடித்து வேகமாக போட்டக்கூடாது, லைட்டாக போடணும். எண்ணெய் மேலே அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும், நமக்கு பயம் இல்லாமல் செய்யணும். பாருங்கள், பொறுமையாக வைக்கணும். அப்படியே இப்படி ஊற்றிட்டா சரிச்சிட்டா, மிக்சியோடய சரிச்சிட்டோன்னா எண்ணெய் தெரிச்சிடும் மேலே, சூடு எண்ணெய். நம்ம எப்பவுமே கிச்சனில் சமையல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சின்ன பசங்கள்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களெல்லாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், வதக்கி எல்லாத்தையும் வழித்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதில் இந்த தண்ணியில் வந்து நான் தூதுவளை ரசம் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த தண்ணி வேஸ்ட் போகக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் தூதுவளை ரசம் பண்ணாலும் பண்ணிடுவேன். நான் தூதுவளை ரசம் பண்ணிவிட்டு தூதுவளை துவையல் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரு அதெல்லாம் கூட்டு பண்ணாலும் பண்ணிடுவேன். இதான் இது நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. ஏற்கனவே வதங்கினது தான், இது தொகையிலையும் நல்லா வதங்கட்டும். இந்த தூதுவளை தண்ணி மிக்ஸி ஜாரில் கழுவின தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து ரசம் வச்சிடலாம். சுவையான தூதுவளை துவையல் தயாராகிடுச்சு. இதை ஊறுகான்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். சூப்பர் டேஸ்ட். இப்போ நான் வந்து இதை ஒரு தனி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்ல ஊறுகாவாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்தது வந்து காலிஃப்ளவரும் கத்திரிக்காயும் பண்ணுவேன். நான் வந்து காலிஃப்ளவர் அந்த தூதுவளை துவையல் முடிச்சிட்டேன். அடுத்தது காலிஃப்ளவரும் கத்திரிக்காயும் இது கொஞ்சம் மீந்துருச்சு. சரி, இது வேஸ்ட்டு பண்ண வேண்டான்ட்டு இது ஒரு கூட்டு பண்ண போகிறேன். கத்திரிக்காவும் காலிஃப்ளவரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கூட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பருப்பு ரசம் வைக்கலான்னு பார்க்குறேன். பருப்பு ரசம்ன்றது சில்லி போட்ட சாம்பாரை விட நல்லாயிருக்கும். சில்லி போட்ட சாம்பார் இப்போ தான் வச்சேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதனால் இப்போ பருப்பு ரசம் வைக்கலான்னு பார்க்குறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கிறேன். எல்லா சமையலுக்கும் கடுகு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி தான். எது பண்ணாலும் சமையலுக்கு வெங்காயம் தக்காளி அவசியமாக இருக்குது. வெங்காயம், தக்காளி. இப்போ நான் வந்து இதை அப்படியே அரிஞ்சு போட்டுக்கிறேன். இதெல்லாம் எடுத்துருவாங்க, ஏன்னா இது வந்து வேக மாட்டேன்ட்டு தக்காளியில் இருக்க அந்த நுண்ணியை எடுத்துருவாங்க, காம்பு பகுதியை. அது வேக மாட்டேன்ட்டு நானும் அதை எடுத்துடுறேன். ஏன்னா அது வேக கஷ்டப்படுது ரொம்ப. கல் உப்பு கொஞ்சம் போட்டுப்பேன். முதல்ல இது வேகட்டும், அப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் கையோடு போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஓட்டு மொத்தமாக நல்லா வேகும். நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். எப்பவுமே நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும்.
ஏன்னா மஞ்சள் தூள்லாம் வந்து அரைக்கிற மிளகாத்தூள்லேயே மஞ்சள்லாம் கலந்துருக்கும், அதனால் இதுக்கு நான் இதை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து குழம்பு ஆயிடுச்சு, செய்துட்டேன் கூட்டு. இந்த கத்திரிக்காயும் காலிஃப்ளவரும் போட்டு கூட்டு பண்ணிட்டேன், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நான் வந்து பருப்பு ரசம் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டு. கூட்டு தயாராகிடுச்சு. இந்த தண்ணி வற்றிச்சுன்னா போதும், காய் வெந்துடும். எதுக்கு 4 கத்திரிக்காய் இருந்துச்சு, கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி கொஞ்சம் காரசாரமான கூட்டு வச்சுப்போம் ரசத்துக்கு. ஏற்கனவே தூதுவளை தொகையில் அரைச்சி வச்சுருக்கேன், எதுவும் போயிட்டு பருப்பு ரசம் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாதனால நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக செய்து சாப்பிட்டா நான்வெஜ்ஜு நினைக்கலாம் வராது, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை பாருங்க, காலிஃப்ளவர் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நான் இதில் வந்து வெறும் பருப்பு மட்டும் அடுத்தது குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். வெறும் பருப்பு தான் குக்கரில் வேக வைப்பேன், ஏன்னா பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு பருப்பு மட்டும் வேக வச்சா போதும். இது மிளகு போட்டுக்கிறேன், பருப்பு ரசம் வைக்க போகிறேன். பூண்டு, சீரகம், ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன், புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க. எல்லாம் ஒன்றா போட்டு கழுவிட்டு இல்லை தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிக்கிறேன். பருப்பு நல்லா வேகுது, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. பருப்பு வெந்துச்சு. இதை அடுப்பில் வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு, இறக்கி ஊற்றிட்டேன். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா மிளகு, சீரகம், ரசப்பொடி, பூண்டு, தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சேன். பருப்பு ரசம் தயாராகிடுச்சு. இனிமேல் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா குக்கரில், அதை வந்து இதில் போட்டு வேண்டிதான். வேக வச்ச பருப்பு ஊற்றிட்டு இதில் நான் இந்த தூதுவளை மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். அடுத்தது புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கிடலாம், கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ